சிஎஸ்கே ஒரு பெரிய ஒரு ரீவாம்ப் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே எப்படி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து எடுப்பாங்க. நியூ நேம்ஸ், ஃப்ரெஷ் நேம்ஸ் எதுவுமே எடுத்து க்ரூம் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்சுவலி அண்டர் ஏஆர் ஸ்ரீகாந்த் கேகேஆர்லேருந்து இங்கே வந்து அனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேர் ஹஸ் பீன் அ ஹியூஜ் மைண்ட் செட் ஷிஃப்ட். ஏன்னா லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துக்கோங்க, ஆயுஷ் மாத்ரே, பிரவிஸ் அண்ட் ஊர்வில் பட்டேல் திடீர்னு ஸ்னீக் இன் பண்ணாங்க. அண்ட் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ கேம் இவால்வ் ஆனது தெரிஞ்சிருச்சு. நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து வந்த உடனே அந்த ஒரு 10 பால் 30 இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைன்றதை ரெகக்னைஸ் பண்ணி இந்த ஆக்ஷனில் ஆக்சுவலி பிக் நேம்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஒரு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இந்த மாதிரி சின்ன சின்ன டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் பக்கம் போயிருக்காங்க. பட் ஆக்சுவலி பிரசாந்த் வீரை பற்றி நிறைய பேர் தெரியல. நிறைய பேர் ஆக்சுவலி இது டிசப்பாயிண்டடாக இருப்பீங்க. அதில் தப்பு கிடையாது. பிரசாந்த் வீர் ஒரு பிரில்லியண்டான ஒரு ப்ராஸ்பெக்ட்டுங்க. யூபி லீக்ல பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். கம்மிங் அண்டர் நம்பர் 7. பேட்டிங்கில் ஒரு ஃபினிஷராக வந்து நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ பிளே ஸ்பின் அண்ட் பேஸ் ஈக்குவலி வெல். மெயினாக பேசர்ஸை போட்டு பொழக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அண்ட் பொழக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. அண்ட் பவுலிங்குமே ஜடேஜாவோட சக்ஸஸராக அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து அவரால் போட முடியும். நல்லாவே க்ரூம் பண்ணலாம். ஹி வில் டெஃபினெட்லி பெர்ஃபார்ம் வெல் ஃபார் சிஎஸ்கே. ஹி வில் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்லாட்டட் இன் டு பை மெயின் நம்பர் 6. அதுக்கடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சர்மா. ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ். ஏன்னா 14 crores நான் டெஃபினட்டாக போக மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் கார்த்திக் சர்மா ஆல்சோ அவங்க தோனியோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்குறாங்க இந்த ஃபியூச்சர். ஏன்னா 19 வயசு தான் ஆகுது. அண்ட் ஹீ கேன் ஆல்சோ ஸ்லாக் த பால் ஃப்ரம் த பால் ஒன். அவரும் வந்து ஃபுல் த்ராட்டல் வந்து போக முடியும். மெயினாக ஸ்பின்னர்ஸை போட்டு நல்லா புழக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அண்ட் இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ், இன்வென்டிவ் ஷாட்ஸ்லாம் ஆட முடியும். அப்படிங்கும்போது மேபி ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட். பிகாஸ் ஐ டோன்ட் see him straight away walking into the playing 11. பட் கண்டிப்பாக ஒரு ப்ரைஸாக தான் இருந்திருக்கு. மேட் ஹென்ரி, அகில் ஹோசன் ஆன் த அதர் ஹேண்ட் வர் பர்ஃபெக்ட் பைஸ். பட் ஸ்டில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா சிஎஸ்கே ஷுட் ஹேவ் கான் ஃபார் ஆகாஷ் மத்வால் இல்லைனா ஆக்கிப் நபி. டெஃபினட்டாக போயிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு டெத் பவுலிங் இங்கே வந்து சிஎஸ்கேக்கு மிஸ் ஆகுது. எல்லிஸ்க்கு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு மேட்ச் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு பவுலரும் வந்து கிடையாது இந்த டெத். ஸோ டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மேபி ரசிக்தார், ஆகாஷ் மத்வால் யாருக்காவது போயிருந்துருக்கலாம். யாருக்குமே போகாது தான் குவைட் சர்ப்ரைஸ். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு அவங்க போகாம விட்டது தான். ஸோ லியாம் லிவிங்ஸ்டோனுக்கு டெஃபினட்டாக போயிருந்துருக்கலாம் அட் நம்பர் 5. பட் மேட் ஷாட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் ஸ்டீல். அவர் அந்த ஸ்பாட்டுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ எப்படி அந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை பிளேயிங் லெவனை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் வந்து எல்லாமே இருக்குது. மேபி கண்டிஷனல் சேஞ்சஸ் வந்து பண்ணலாம். சேப்பாக்கு ஒரு அகில் ஹோசன் உள்ளே ஆட வச்சுட்டு மேபி வைல் கோயிங் டு டெல்லி, மும்பை இந்த மாதிரி கட்டாந்தரைகளெல்லாம் வந்து டெஃபினட்டாக மேட் ஹென்ரி உள்ள ஆட வைக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்விங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் ஆப்ஷன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.